சிறகடிக்க ஆசை சீரியல்ல நம்ம அண்ணாமலை விஜயாவை கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நீ ரோகிணிக்கு தண்டனைய கொடுத்துட்ட. ஆனா புருஷன் பொண்டாட்டிய பேச விடாம பண்றியே, இது என்ன நியாயம்? அவங்க பண்ணுனது தப்பு தான். நீ கோவப்பட்டதும் சரிதான். ஆனா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்கள வாழ விடு. அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. அதுக்காக அவங்கள பிரிச்சு வச்சா என்ன நடக்கும்? அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தனா ரோகிணி கோவிச்சுக்கிட்டு மலேசியாவுக்கே போயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? எல்லாருமே உன்ன தானே தப்பா பேசுவாங்க. அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம விஜயாவுக்கு மனசு மாறிடுச்சு. நம்ம மனோஜ் வந்த உடனே ஒழுங்கா ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. மனோஜும் எப்பன்னு காத்துக்கிட்டு இருந்தாப்ல. உடனே ரோகிணிக்கு ஃபோன் பண்றாங்க. ரோகிணி இப்ப ஃப்ரெண்ட் வித்யா வீட்ல தான் இருக்கிறாங்க. வேணும்னே ஃபோன எடுக்க மாட்டேங்கிறாங்க ரோகிணி. கடைசியா வித்யாவுக்கே நம்ம மனோஜ் ஃபோன் பண்ணிடுறாப்ல. ஃபோன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா, ரோகிணி இங்க இல்ல அப்படின்னு வித்யாவும் சொல்லிடுறாங்க. அம்மா வர சொல்லிட்டாங்க. ரோகிணிய பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு மனோஜும் ஃபோன் பண்ணி வச்சிடுறாப்ல. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது? வித்யா இருந்துகிட்டு மனோஜ் பாரு, இப்பவே அவங்க அம்மா சொல்றத தான் கேட்கறான். கடைசியா உன் உண்மை எல்லாமே தெரிஞ்சுது அப்படின்னா, உன்னைய வேணான்னு சொல்ல சொன்னாங்கன்னா, மனோஜ் அத தான் செய்வான். அத பத்தி நீ யோசி அப்படின்னு ரோகிணிக்கு அட்வைஸ் பண்றாங்க. ரோகிணிக்கு வேற ஆப்ஷனே இல்ல. இப்பொழுதைக்கு வீட்டுக்கு போயிட்டு எப்படியாச்சும் சமாளிப்போம் அப்படிங்கிறது மட்டும் தான். இங்க வீட்டுக்கும் ரோகிணி வந்துடுறாங்க. வந்த உடனே என்ன நடக்குது? நேரா போயிட்டு விஜயா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஆக்டிங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியா நம்ம முத்து பார்த்தீங்கன்னா, ஓகே இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு. ஆனா இன்னும் இந்த தீர்ப்பு இந்த நாட்டாம இன்னும் இதுக்கு ஒரு தீர்ப்பு கரெக்ட்டா சொல்லலையே! அப்படின்னு முத்து ஒரு பிரச்சனைய கொண்டு வராங்க. அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நாளைய எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.